துலாம் ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். அது உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும், வருமானத்தில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும், சில தேவையற்ற மனஸ்தாபத்தையும் உங்களுக்கு வரவேண்டிய சில நல்ல விஷயங்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்திகிட்டு இருக்கார். இதில் சனியின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறனால, சனி பார்வை இல்லாமல் சுக்கிரன் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ அந்த 14ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு பாக்கியஸ்தானத்திலேருந்து தசமஸ்தானத்துக்கு போக போகிறார். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான அமைப்பு ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டேட்டஸில் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதுவும் 14ஆம் தேதி சுக்கிரன் புதன் பயிற்சி ஆகிறார். புதன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, சுக்கிரன் 9ஆம் இடம் போகிறாரு. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் மீண்டும் தாயகம் திரும்பி உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நற்செய்திகள் தருகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் மே 1, 2, 5, 6, 7, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி இரவு 10 மணி வரை. அதன் பிறகு 18ஆம் தேதி ராத்திரி 10 மணிலேருந்து ஆரம்பித்து 19, 20, 21, 22, 23, 24, 25ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 27ஆம் தேதி இரவு 7 மணி முதல் 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களையும் பண வருமானத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். பண விவகாரங்களை தவிர வார்த்தையால் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நாட்கள், உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே உங்களை அவமரியாதை செய்யும் நாட்கள்னு பார்த்திங்கன்னா மே 16ஆம் தேதி ராத்திரி 10 மணி 46 நிமிஷத்துலேருந்து மே 18ஆம் தேதி இரவு 10 மணி 5 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். ஸோ இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் பேசும்பொழுது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மாத ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை வச்சு தான் மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே அந்த வார்த்தையை வச்சு தான் உங்களை மடக்குவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ராசியில் துலாம் ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்கிட்ட பகைமை உணர்வை ஏற்படுத்தும். உறவுகளுக்குள்ள பகைமை உணர்வை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது முதல் 11 நாட்கள். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற குழந்தைங்க, இந்த படிக்கிற குழந்தைங்க இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், குழந்தைகளால் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். படிக்கிற குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குறை விலகும் சூழ்நிலை ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த வேலையற்ற இளம் ஆண் பெண்கள், இளைஞர்கள், வேலைக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு உங்களை வீடு தேடி ஒரு கம்பெனி அப்படியே இழுத்துன்னு போகும். வாங்க எங்கள் கம்பெனி நீங்கள் தான் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு. இது லிட்ரல் நடக்க போகிறது. இந்த மாதம் ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளார உங்களை வீடு தேடி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, பதவி உயர்வும் தேடி வரும். இதனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு பறக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் ப்ரொஃபஷ்னல்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படி அந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் வாழ்க்கையில் ஒரு பெரிய உத்வேகத்தை தரக்கூடிய, பெரிய மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக நீங்கள் டாக்டர்ஸாக இருந்தால் உங்களுடைய டாக்டர்ஸ் கான்க்ளேவில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் நீங்கள் செஞ்ச ஒரு ஆப்ரேஷன் இல்லை ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் உலக அளவில் பேசக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தும். பேச்சு சம்பந்தமான விஷயங்களில், அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை தேடி பதவி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தோக்கிற கட்சியில் இருந்தால் கூட, அதுவும் இப்போ எலெக்ஷன் டைம் வேறு, நீங்கள் தோக்கிற கட்சியில் இருந்தால் கூட நீங்கள் ஜெயிச்சு உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி காட்டக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாய தொழில் பண்ணுறவங்க,
இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சிக்கான நேரம் இது. நில முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் நான் ஒரு 25 வருஷமாக 30 வருஷமாக பழைய வீட்டிலேயே இருக்கேன் சார் அப்படின்னா இப்போ சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் நான் ஏற்கனவே சொந்த வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து அது வந்து பூத் பங்களா மாதிரி இருக்குன்னா அந்த வீட்டை புதுசாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு எடுத்து கட்டுறது, வீட்டில் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அதே மாதிரி வீட்டை லிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபாரின் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். பெரிய பெரிய ஆர்டர்ஸில் உங்களை தேடி வரும். அதே சமயம் உங்களுடைய கடல் கடந்த பயணத்தை இதனால் வரைக்கும் தள்ளி போட்டுட்டு இருந்தீங்க. இந்த மாதம் ஒன்றும் இல்லையா, ஒரு ஸ்ரீலங்கா போயிட்டு ஒரு சின்ன ட்ராவல், இந்த ட்ராவல்னால ஒரு புதிய நபரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அந்த நபர் உங்களுக்கு நீண்ட நாட்களாக பழகிய நண்பராக இருக்கக்கூடிய வகையில் அவர் மாறுவார். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த ஆன்மீக சிந்தனையாளர்கள், ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோக வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பணம் சார்ந்த அந்த அடகு கடை நடத்துபவர்கள், இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது வருமான அதிகரிப்பு, தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் அவங்களுடைய உண்மை முகத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும், அதனால் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். கடன் கிடைக்குதுன்னு வாங்கக்கூடாது, கடன் தேவை இருந்தால் மட்டும்தான் வாங்கணும். அதே சமயம் நீங்கள் வயது முதிர்ந்தவர், சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேலே ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மாதம் வந்து பெருசாக கெடுதல் கிடையாது. ஆனால் உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உடம்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வியாதிகள், சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். மனசில் இருந்த கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குழந்தைகளின் அங்கீகாரம் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுடன் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை, நல்மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதத்திற்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, பழனி தண்டாயுதபாணி சுவாமியை வணங்கி வாருங்கள். முடிஞ்சால் பழனிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஒரு நாள் நைட்டு தங்கணும். நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ, திங்கக்கிழமை அன்றைக்கி தரிசனம் பண்ணுறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தங்கணும். இல்லாட்டி திங்கக்கிழமை தரிசனம் முடிச்சுட்டு திங்கக்கிழமை நைட்டு அங்கே தங்கணும். நைட்டு தங்காமல் வந்துட்டீங்க அப்படின்னா அவருடைய அருள் உங்களுக்கு பிரதிபலனாக எதுவும் ஏற்படுத்தாமல் போயிடும். அதனால் பழனி தண்டாயுதபாணியை தரிசனம் செய்து ஒரு நைட் அங்கே தங்கிட்டு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி புதிய அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மே மாதத்திற்கான பலன்களை உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, இது இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான ராசி பலன். தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் உங்கள் லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இல்லை இன்னொரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது, அதில் டைரெக்டாக நேரில் வந்து பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் அடுத்த 2 வருடங்களை நிர்ணயித்து பிளான் பண்ணி வாழறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.